வணக்கம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா. அதாவது இன்னைக்கு வெங்காய வத்தக்குழம்பு, கடுகு ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் 4, அப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் போட்டு நல்லா வதக்கின்ட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அப்புறம் புளி கரைச்சலில் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு, சாம்பார் மிளகாய் பொடி, அப்படி இல்லைன்னா வெத்தக்குழம்பு மிளகாய் பொடி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மிளகாய் பொடி போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். மீன்வயல் அந்த வாங்கியில் நல்லா வதங்கணுங்க. அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த கரைச்சலை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கலரணும். நம்மளுடைய வெத்த குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அரிசி மாவை கரைச்சி இதில் ஊற்றினோம்னா கொஞ்சம் திக்னஸ்க்கோசரம் நம்ம இதை ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கணும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க, கொத்தமல்லி போடுங்க. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க வெங்காய வத்தக்குழம்பு. இந்த வெங்காயத்தையே நம்ம இதே மாதிரி மெத்தட் தான் வதக்கிட்டு வெறும் ரைஸை போட்டு நம்ம கலந்து கொடுத்தோம்னா ஆனியன் ரைஸ் ரெடி ஆகிடும். புளி கரைச்சலை போடாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணால் ஆனியன் ரைஸு. ஆனியன் ரொம்ப உடலுக்கு நல்லது இல்லையா. கூடவே தொட்டுக்க நமக்கு இந்த மாதிரி அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். சின்ன சின்ன அப்பளம், பப்படம், அப்புறம் ரவுண்டாக இருக்கிற சிப்ஸ் மாதிரி ரவுண்டாக இருக்கும், குழல் மாதிரி இருக்குது பாருங்கள். இது பொரிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான சமையல். இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம உருளைக்கிழங்கு பண்ணலாம் ஃப்ரை, அப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். அப்படின்னா சிப்ஸு தொட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, அப்புறம் நேந்திரங்காய் சிப்ஸு, இதெல்லாம் நம்ம தொட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது காம்பினேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்பவே 2 பிடி அதிகமாகவே நமக்கு உள்ளே போகுங்க. அதாவது வெங்காய வத்த குழம்புக்கு இந்த மாதிரி மொறுன்னு இந்த மாதிரி வத்தல், வடகம் இந்த மாதிரிலாம் பொரிச்சு சாப்பிட்டோம்னா நிறையாவே சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம். இதுக்கு நம்ம காம்பினேஷனாக பச்சைக்காய் செய்யக்கூடாது, அது நல்லா இருக்காது. அதனால நம்ம எப்போ சமைச்சாலும் சரி அதுக்கு காம்பினேஷனாக நம்ம பொரியல் பண்ணினோம்னா நம்மளுடைய சாப்பாடு அங்கே மிச்சமே இருக்காது. எல்லாரும் வாங்கி நிறைய பேர் வீட்டில் அதிகமாகவே சாப்பிடுவாங்க, கன்சம்ஷன் அதிகமாகவே இருக்குங்க. அதெல்லாம் சமைக்கும் போது நம்ம இதை பார்த்துக்கணும் வீட்டில். அதே மாதிரி சாம்பார் அப்படின்னு செய்யும்போது அதுக்கு பச்சைக்காய் அதெல்லாம் சமைக்கலாம். சாம்பார், ரசம், பொரியல். வெங்காய வத்த குழம்புன்னும் போது நம்ம இந்த மாதிரி மொறுன்னு நம்ம சிப்ஸு இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் செஞ்சோம்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு அந்த மாதிரி செஞ்சோம்னா டக்குன்னு ஈஸியாக சமையல் ஆயிடுங்க. வீக்கெண்டில் நம்ம இந்த மாதிரி வெங்காய வத்த குழம்பு, அப்புறம் அந்த வத்தல் பொரிச்சோம்னா நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சலாம். அப்புறம் தயிர், இது பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.